Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 20 part 1. ஓபன் பண்ணா நம்ம ரூக்கியாவோட அண்ணன் குச்சிக்கியை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கவலையும் இல்லாம அவன் பாட்டுக்கு போறான். அப்பா ரெண்டு பேர் வந்து என்னப்பா உன்னோட தங்கச்சிய போட்டு தள்ள போறாங்க, எந்த ஒரு கவலையும் இல்லாம கேஷுவலா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பானுங்க. வேற ஒண்ணும் இல்ல, குச்சிக்கி பாத்தீங்கன்னா 6th டிவிஷனோட கேப்டன், அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வேற வேற டிவிஷன்ஸோட கேப்டன்ஸ். என்ன கொஞ்சம் நக்கலா பேசுவானுங்க. உன்னோட தங்கச்சிய போட்டு தள்ள போறாங்க, கண்டிப்பா கவலை இருக்கத்தான் செய்யும், ஆனாலும் நீ வெறப்பா தானே திரியிற அப்படின்னு உடனே குச்சிக்கு கடுப்பாயிரும். என் ஃபேமிலி விஷயம் உங்களுக்கு எதுக்குடான்னு கேட்பான். அதுவும் இந்த முள்ளு மண்டையா இருக்கான் பாருங்க, அவன் குச்சிகை கிட்ட வம்பிழுக்கிற மாதிரியே பேசுவான். கிரிமினல்ஸோட ஹெட் எல்லாம் நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே வெட்டினாலும் வெட்டிடுவேன் அப்படின்ட்டு வீம்புக்குன்னே வெறுப்பேத்துற மாதிரியே பேசுவான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருப்பானுங்க. சண்டை வர மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுக்குள்ள நல்ல வேலை அந்த முள்ள மண்டையனா கூட இருந்தவன் கட்டி தூக்கிட்டு போயிருவான். என்னன்னா அவனுக்கு இவன் கூட சண்டை போறதுல சுத்தமா விருப்பம் இல்ல, ஏன்னா இவன் அவன் ஒரு ரோல் மாடலா பாக்குறான். சோ இப்படித்தான் சோல் சொசைட்டில நிலைமை இருக்குன்னு வைங்க. அதே நேரம் இங்க நம்ம பையன் ரெண்டாவது டெஸ்ட் ஒரு வழியா சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டான்ல. டெசாய் பாத்தீங்கன்னா இப்பதான் கிணத்துக்குள்ள இருந்தே வெளியில வர்றான். பாடியில எந்த ஒரு டேமேஜும் இல்ல, அவன் போட்டிருந்த கண்ணாடி தான் கண்டமாயிருச்சு. இப்போ என்னன்னா மூணாவது டெஸ்ட் போயிட்டு இருக்குது. இந்த டெஸ்ட்ல நம்ம பையன் இச்சுகோ கிசுகேவோட ஹேட்டை டேமேஜ் பண்ணிட்டானா போதும், இந்த டெஸ்ட்ல அவன் பாஸ் ஆயிடலாம். ஆனா என்ன அவன் ஓட ஓட விட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பையலுக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட்னா அவன் கையில வச்சிருக்கிறது ஒரு ஸ்டிக், அந்த ஸ்டிக்ல கனெக்ட் ஆயிருக்க மாதிரி ஒரு கத்தி. அது வந்து சோல் ரீப்பர்ஸ் யூஸ் பண்ற கத்தியா இருக்க வாய்ப்பே இல்ல, அதான் ஜென்பகுட்டோன்னு சொல்லுவாங்களே அந்த ஸ்வாடா இருக்க வாய்ப்பு இல்ல. அண்ட் அதை வச்சு நம்மளெல்லாம் காயப்படுத்த முடியாது அப்படின்ட்டு கேஷுவலா இருப்பான். இது கிசுகேக்கும் புரிஞ்சு போச்சு. தம்பி நான் ஒரு நார்மல் பர்சன், என்கிட்ட சென்பகுட்டோ இருக்காது அப்படின்னு நீ நினைச்சினா நீ ஒரு முட்டா பையன் அர்த்தம். கொஞ்சம் நல்லா பாருன்னு சொல்லிட்டு எந்திரி பெனஹிமே அப்படின்பா. பார்த்தா அவனோட அந்த நார்மல் கத்தி வச்சிருந்த அந்த ஸ்டிக் ஒரு அத்தன்டிக்கான சென்பகுட்டோவா மாறிடும். இத பார்க்கும்போது நம்ம பையலுக்கு இன்னொரு விஷயமும் புரியுது. இவன் மட்டும் இல்ல, இதே மாதிரி தான் ரெஞ்சி இவனை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அவனோட ஸ்வாட ஜபிமருன்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம உன்னோட ஸ்வாடோட நேம் கூட உனக்கு தெரியல, நீ எல்லாம் என்னடா சொல்றீப்பன்னு கிளின்னு கிழிச்சு தள்ளியிருப்பான். மேட்டர் என்னன்னா ஒவ்வொரு ஸ்வாடுக்குமே ஒரு பேர் இருக்குது. பெனிஹிமே அப்படிங்கிறது கிசுகே ஸ்வாட் நேம். அவன் அதை வச்சுட்டு லைட்டா ஒரு ஸ்விங் பண்ணதுக்கே அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இப்ப சண்டை பாத்தீங்கன்னா சீரியஸ் ஆகும். அந்த ஸ்வாடோட அட்டாக்கை தடுக்கணும்னா இன்னொரு ஸ்வாட் இருந்தாதான் முடியும். நம்ம பையன் வச்சிருக்கான், ஆனா அதுதான் பாதியா இருக்குது. சோ உடஞ்ச ஸ்வாட வச்செல்லாம் இதை தடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாம அவன் வச்சிருக்க அந்த பெனிஹிமே ஸ்வாட வந்து எந்த ஸ்வாடாலையும் அவ்வளவு சீக்கிரத்துல தடுக்கவே முடியாது. உன்னாலையும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வெட்டுவான். அவன் ஸ்வாடு கட் ஆயிரும். இருந்ததே கால்வாசி அதையும் கட் பண்ணிட்டான். ஸ்வாட கட் பண்ற ஸ்வாடு கிட்ட எப்படி சண்டை போறது, அதனால அடிச்சு புரண்டு ஓடுவான். ஆனா கிசுக்கே விடுறதா இல்ல. தம்பி உன்னோட ஸ்வாடு பெருசா மட்டும்தான் இருக்கே தவிர அதுல ஒண்ணும் இல்ல. நீ உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் உன்னால தாக்கு பிடிக்க முடியும்னு பேலன்ஸ் இருந்த கத்தியையும் வெட்டி வீசுவான். இப்ப வெறும் கைப்பிடி மட்டும்தான் இருக்குது. கத்தி இல்லாம என்னடா கண்ணா பண்ண போற, கையில வச்சிருக்க கட்டையை வச்சு அட்டாக் பண்ண போறியா, என்னோட ஹேட்டை நீ டேமேஜ் பண்ணணும், அந்த கைப்பிடியை வச்சுட்டு உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு விட்டா பரவாயில்ல. நான் ஏதோ விளையாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு நீ என் கூட சண்டை போட்டினா கண்டிப்பா நான் உன்னை கொன்றுவேன். ஏன்னா இங்க இருந்து இவன் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாம அந்த சோல் சொசைட்டிக்கு போனாலும் அங்க இவனை கொல்லத்தான் போறானுங்க, அதுக்கு நீ இங்கே செத்து போயிடலாம் அப்படின்னு உடனே பயலுக்கு பீதி ஆயிருச்சு. ஆத்தாடி இவங்கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணுமேனு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு ஓடுவான். அவனு விடாம விரட்டுன்னு விரட்டுவான். இப்ப என்னன்னா நம்ம பயலுக்குள்ளேயே ஒரு குழப்பம்னா யாரு நிஜமாவே சோல் ரீப்பர் தானா, நான் ஏன் பயந்து ஓடிட்டு இருக்கேன், இப்படி பயந்து ஓடுறது எனக்கு அசிங்கமா இருக்குது, நான் இப்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கேன், என்ன பண்ண முடியும், என்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இழுத்து போட்டு அவனை ஒரு வழி பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் கண்ண மூடுவானா, அப்போ மறுபடியும் அந்த உருவம் அவனுக்கு தெரியும். அதான் ஒரு ஆளை பார்த்தான்ல, அந்த ஆளு எதுக்கு ஓடிட்டு இருக்க இச்சிக்கோ, நீ இன்னுமே நீ கூப்பிடவே இல்லையே, உன்னால கண்டிப்பா என்னோட பேரை இப்ப கேட்க முடியும், நீ தைரியமா இருந்தீனா கண்டிப்பா என்னோட பேரு உனக்கு கேட்கும், பயந்தினா உன் காதெல்லாம் அடைச்சுக்கும் இச்சிக்கோ, உன்னோட எதிரி உனக்குள்ளதான் இருக்கான், அதுதான் பயம், அதை விட்டு வெளியில வா, உன்னால முடியும் அப்படி இப்படின்னு அவனை வெறியேத்தி விட்டோன்னே அவ்வளவு நேரம் ஓடிட்டு இருந்தவன் டப்புன்னு ஸ்டாப் பண்ணி அப்படியே ஒரு போஸ் கொடுப்பான். அவனை சுத்தி அப்படியே சூறாவளியே உருவாகும். நீ பயந்தினா சாபதான் செய்வேன், என் பேரை சொல்லி நீ கூப்பிடு. அப்பதான் மேட்டரே தெரியுது, இதுதான் அவனோட ஸ்வாடு போல. அப்பதான் நம்மால அதோட பேரை சொல்லி கத்துவான் சாங்கட்சு அப்படின்னு. ஜஸ்ட் அவன் ஸ்வாடு வெளியில வந்ததுக்கே அந்த இடத்துல பயங்கரமான எஃபெக்ட். என்ன அந்த ஸ்வாடு பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லா இல்ல, ஒரு மாதிரி அறகுறையா இருக்குது. சொல்ல போனா அது ஒரு ப்ராப்பரான ஸ்வாடாவே இல்ல. பரவாயில்லையே ஒரு வழியா உன் ஸ்வாட கொண்டு வந்துட்டியே அப்படின்னா லெசனை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒன்னு. சாரிப்பா இவ்வளவு நேரம் கொஞ்சம் விளையாண்டுட்டேன், இனி இதுக்கப்புறம் நீ கொஞ்சம் பார்த்து பக்குவமா என் அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகு, இல்லன்னா செத்துருவேன்னு இப்ப நம்ம இச்சுகோ சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். சோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரே ஒரு அட்டாக்கா பண்ணுவானுங்க. அந்த அட்டாக்கோட எண்ட்ல கிசுகேவோட
கிசுகியோட கேப் பாத்தீங்கன்னா பறந்துரும். சோ நம்ம பையன் ஜெயிச்சிட்டான். சும்மா இல்ல, அவன் வெட்டின வெட்டுல அவனோட ஸ்வாடே துண்டா போயிருச்சு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கிசுகியோட கையே போயிருக்கும். லெசன் 3 முடிச்சிட்டான். என்ன என்னோட ஃபேவரட்டான ஹேட்டையும் கிழிச்சு விட்டான். சரி ரைட்டு, எப்பா இச்சிக்கோ என்ன போலாமா அப்படின்னு கூப்பிடுவான். அவன் பாத்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல தூங்கிட்டு இருப்பான். ரொம்ப டயர்டு போல. அதுக்கப்புறம் தான் காட்டுவாங்க நம்ம பையன் வெட்டுனானே வெட்டு. அந்த வெட்டுல அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமே விழுந்துருச்சு. சொல்ல போனா அந்த இடமே ஸ்பிளிட் ஆகி நிக்குது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெட்டு. சோ நம்ம பையன் இப்போ ஆல்மோஸ்ட் தயாராயிட்டான். அதே நேரம் இஷிடா பிராக்டிஸ் பண்றானே என்னமோ பண்ணிட்டு இருந்தான்ல, அவனுமே எதையோ சக்சஸ் பண்ணிட்டான் போல. கையில ஏதோ கிளவுஸ் எல்லாம் புதுசா வந்திருக்கும். அதே நேரம் இங்க சேடு பாத்தீங்கன்னா அவனும் அவனோட பவரை வெளியில கொண்டு வந்துட்டான். அவன் பண்ண அட்டாக்ல அங்க இருக்க பில்டிங்கோட செவரே உடைஞ்சிருச்சு. அந்த பூனை தான் ஹெல்ப் பண்ணிருக்குன்னு வைங்க. அது பார்த்துட்டு பாத்தியா உன்னோட பவர் எந்த லெவல்ல இருக்குதுன்னு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. கஷ்டப்பட்டு அவங்களே பில்டிங் ரெடி பண்ணிருக்காங்க. அதை டேமேஜ் பண்ணா கடுப்பாகுமா இல்லையா? அதனால ஐயோ மாட்டணும்னா பல்லுகள் எல்லாம் பேத்து போடுவாங்களேன்னு அடிச்சு புரண்டாங்க இருந்து ஓடுவாங்க. இங்க இந்த பூனைக்கு என்ன ஒரு ஷாக்குன்னா அவன் பவரை வெளியில கொண்டு வந்துருவான்னு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல கொண்டு வருவான்னு எதிர்பார்க்கல. விளையாட்டு பயலுகன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவன் அங்க படிக்கட்டுல இருந்து மொத்துன்னு உருண்டு கீழே வந்துட்டு இருப்பான். எவ்வளவு பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு எப்படி பயந்துட்டு இருக்கான் பாருங்க. சரி இனி இதுக்கப்புறம் நம்மால சோல் சொசைட்டிக்கு எப்படி போறான், அங்க போய் என்னென்னலாம் கலவரங்கள் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.